இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்குன்னு சொன்ன வரும். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்புன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனுஷனை பற்றி பார்க்க போறோம், வான சாஸ்திரிகளை பற்றி பார்க்க போறோம். இதனால கவனிக்கீங்க, வான சாஸ்திரி, அஸ்ட்ராலஜி மேன். சாஸ்திரம் பார்ப்பாங்கல்ல, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், இவங்களை வச்சு பார்க்கறது ரெண்டு டைப், ரைட்? இவங்கள்ட்ட இருந்த ஒரு தவறான குணம். முதல்ல வந்து இவங்கள்ட்ட உள்ள குறைகள் ரெண்டு பாயிண்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் இவங்களுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துருவோம். ரொம்ப ஜல்தியா சீக்கிரம் முடிச்சது. இவங்க முதல்ல இருந்த குறைகள் என்னன்னா, ஒரு 3 லட்சம் குழந்தைகள் சாகிறதுக்கு இவங்க காரணமா இருந்தாங்க. 3 லட்சம் குழந்தைகள். ஏரோது ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இங்கே ராஜாவாய், யூதருக்கு ராஜாவாய், அந்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மேத்யூ 2ஆம் அதிகாரத்தில், யூதருக்கு ராஜா பிறந்ததுக்கு எங்கே, இதோ நாங்கள் கிழக்கிலே உதிக்கிற தேவனுடைய அந்த நட்சத்திரத்தை கண்டோம், நாம் ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வேறொரு ராஜாவை சொல்றீங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட 3 லட்சம் குழந்தைகள் என்ன பண்ணானா ஏரோது ராஜா கொலை பண்ணான்னு சரித்திரம் சொல்லுது. எப்போ? கிமு 4ஆம் ஆண்டு. கிமு 4 தான் ஜீசஸ் பிறக்கிறார். கிபி 22 இயேசு டயர்ட் ஆகிறார், அவர் மரிக்கிறார். 33 வருஷம். கிமு 4 கிறிஸ்து சரித்திரத்தை பிரிச்சார்னு சொல்லப்படுது. ஆனா கிறிஸ்து பிறந்தது கிமு 4, அவங்க இறந்தது கிபி 20. ஓகே, 2வது பாயிண்ட், இவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தெரியாமல் செய்தார்கள். இவங்க தெரிஞ்சு செய்யல, தெரியாம செஞ்சாங்க. ஆண்டவர் சிலுவையில 7 வார்த்தை பேசுறாங்க. அதுல முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்தார்கள் என்று சொன்னார். ஆனா அவன் அறியாமல் செய்யல, அவன் அறிஞ்சு செஞ்சான். இவர் மேசியான்னு தெரியும், இவர் ரட்சகன்னு தெரியும். சாட்டையில அடிச்சா, ஆணி அடிச்சா, காலை துப்புனா, தலையில போட்டுலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறார். ஆனா இந்த ஞானிகளும் இப்படி 3 லட்சம் குழந்தைங்க சாவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் செய்தார். 2 பாயிண்ட் குறை. அடுத்ததுல ஒரு 3 பாயிண்ட் அவங்களுடைய நன்மை பார்த்துட்டு இதோட பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்குது. நான் லைட்டா சொல்லிடுறேன், வரணும் பிடிச்சது. முதல் பாயிண்ட், சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணுறாங்க. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலே சிறியதா இருந்தால் உன்னிடத்திலிருந்து உதிக்கிறவர், அதாவது இந்த தேசத்துக்கு நட்சத்திரமாய் உதிக்கிறவர், செங்கோலை, யூதாவுக்கு செங்கோலை வருகிறவர் உன்னிடத்திலிருந்து உதித்து உலகத்துக்கு அவர்கள் வந்து வெளிச்சம் காண்பார். நீங்க அஞ்சுகிறது. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் சிறியதா இருந்தால் இஸ்ரவேலை ஆளப்போகிறோம் உன்னிடத்திலிருந்து உதித்து என்னிடத்தில் வருவார்கள் என்பதை ஆராய்ச்சி பண்ணலாம். பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி தியாகம் பண்ணி, ஒரு நாள் 2 நாள் நடந்த சம்பவம் கிடையாது. அப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி. 2வது, தூக்கத்தை வெறுத்தார்கள். நட்சத்திரம் நைட் தான் தெரியும், பகல் அது தெரியாது. நட்சத்திரம் இரவு தான் தெரியும், பகல்ல தெரியாது. அப்ப ராத்திரியெல்லாம் விடிய விடிய வெளிச்சிருந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி, நட்சத்திரத்தை நைட்டெல்லாம் உட்காந்து ஃபாலோ பண்ணி அது போற வழியில போயிட்டே இருக்கு. ஆனா அது போன இடத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த அரண்மனைக்கு வந்து இவங்களே உள்ள போயிட்டாங்க. அதான் பண்ண பெரிய தப்பு. அது கைட் பண்ணுதில்ல, நட்சத்திரம் கைட் பண்ணுதில்ல, அது எல்லாருக்குமா அப்படின்னு இல்லை. 3வது பாயிண்ட், கண் திறக்கப்பட்டவனுக்கு அந்த நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு. எத்தனையோ லட்சம் பேர், கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனா குறிப்பிட்ட சில பேருக்கு தான் அந்த நட்சத்திரம் தெரியும். அப்ப கண் திறக்கப்பட்டவனுக்கு தேவதூதரை பார்க்க முடியும், பரிசுத்தவான்களை பார்க்க முடியும், பரலோக வாசிகளோடு உறவு கொள்ள முடியும், தேவனையும் தேவதூதர்களையும் பரிசுத்தமான ஆண்டுகளை தரிசிக்க முடியும். அப்ப 3 பாயிண்ட், அவங்க கிட்ட இருந்த நல்ல குட் கேரக்டர். பேட் கேரக்டர், அவங்க குழந்தைகள் கூட காரணமாயிட்டான். 2வது அவன் தெரியாம செஞ்சான். 3 நல்ல பாயிண்ட், சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், தியாகம் பண்ணலாம். அடுத்தது, தூங்காமல் இருந்து இரவெல்லாம் பயணம் செய்யணும். எவ்வளவு பணி இருக்கும், எவ்வளவு குளிர், நம்மளை விட பயங்கரமா இருக்கும். இஸ்ரேல் நாடு குளிர். ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க ராத்திரியெல்லாம் மேய்ப்பாங்க. அதான் வசனம், இரவெல்லாம் மேய்ப்பதற்கு கண் வைத்து ஆடை மேய்த்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். கண் திறக்கப்பட்ட உரைக்கிறதாவது என்று பிழை
அல்லேலூயா. 3 பாயிண்ட் என்ன? சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, தூக்கத்தை வெறுத்து அந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்க. 3வது ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்களுக்கு ஓபன் ஆச்சு. அல்லேலூயா. ரைட். டக்கு சில விஷயத்துல இந்த பேக்ரவுண்ட் வந்துடும். இதனுடைய பேக்ரவுண்ட் வானசாஸ்திரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் தான் சொல்லுவோம். 3 பேர் தான் சொல்லுவோம். நம்ம கேத்தலிக்ல கஸ்பா, மெல்கியோ, பல்சா பேர் வச்சிருக்காங்க. பல்சா இப்படி 3 பேர் வைப்பாங்க. நமக்கு தெரியும் கேத்தலிக்ல கஸ்பான்னு இருக்கிறாங்க, நமக்கு ஆளு பல்சான்னு இருக்கிறாங்க. ஆனா மெல்கியோர் இல்ல. மெல்கியோ, கஸ்பா, பல்சா இருக்கிற 3 நபர்களை சாஸ்திரிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையா அப்படின்னா 2 விதமான ஞானிகள் இருக்காங்க உலகத்தில். ஒன்று மெய் ஞானிகள், இன்னொன்று அஞ்ஞானிகள். மெய் ஞானிகள் என்பவர்கள் சன்மார்க்கவாதி. இவர்கள் நன்கு படித்தவர்கள், கற்று தேர்ந்தவர்கள், நல்ல குணம் ஒழுக்கமுடையவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள். ஆண்டவருடைய ரகசியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அஞ்ஞானிகளோ பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியத்தை தியானம் பண்ணி ஈடுபடுறவங்க, பெரும்பாலும் தீய ஆவிகளால் செயல்படக்கூடியவர்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானியேல் காலத்தில் இருந்தா, யோசேப்பு காலத்தில் இருந்தா. பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்கள் மெய்ஞானிகள், அஞ்ஞானிகள் அவர்களுக்கு எதிராக, அதாவது பரிசுத்தவான்கள்கிட்ட மெய்ஞானிகள்கிட்ட அஞ்ஞானிகள் என்ன பண்ணா செயல்பட்டே இருக்கான். இவன் பார்க்க போனா அவனும் அந்த கம்பு பாம்பா பார்த்து தெரியும், நம்மளால முடிஞ்சிட்டான். அதே மாதிரி யோசேப்பின் காலத்துல நிறைய பேர் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல. யோசேப்பு சொன்னார். தானியேல் அந்த தரிசனத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். எல்லா காலகட்டத்திலும் பொய் ஆவி இருக்குது, தேவனுடைய ஆவி இருக்குது. இங்கே மெய் ஞானிகள் சொல்லப்படும். ஆதியாகமம் 41:8 வாசிச்சா சாஸ்திரம் என்ற சொல்லுக்கு எபிரேய வார்த்தையில சக்காம் என்று சக்காம் எபிரேய வார்த்தை புத்திசாலியான திறமை மிக்கவன் என்று அர்த்தமாகும். தானியேல் 2:12 சக்காயும், அதாவது சக்காமின், சக்கா மின் என்று அதற்கு அர்த்தம் சொல்லப்படுது. இதற்கு சபலம் பார்க்கிறவன் அர்த்தம் மந்திரவாதிகளை குறிக்கும், குறி சொல்லுவன குறிக்கும், கைரேகம் பார்க்கிறவன், நீச்சோசி பார்க்கிறவன், பண்டாரம் சொல்லுவாங்க, இவனெல்லாம் குறிக்கும் எது சக்காமி. ரைட். இவர்கள் 5 பூதங்களை கையில் வைத்திருக்கிறவர்கள். இந்த மெய் ஞானி கிடையாது, அஞ்ஞானி. இவன் காற்று, நீர், நிலம், நெருப்பு, பூதம் 5 பூதம் சொல்லுவாங்க. 5 பூதம் இதை கையில வைத்து அவன் என்ன பண்ணலாம்? குறி சொல்லலாம். ஒரு விதத்தால் அவர்களை எரிக்கும் போது அவர்கள் அக்கினி கடலில் தீட்டு போட்டு போயிட்டார்கள் என்றும், தண்ணீர் விட்டால் தண்ணீர் கடவுள் தீட்டுப்படும் என்றும், இறந்தவுடன் அழுகி போகாவிட்டால் காற்று தீட்டுப்படும் என்றும் அவர்கள் யூகிக்கிறார்கள். பூமியை பூமாதேவி கடவுள் என்று அவர்கள் தீட்டுப்படும் என்று சொல்றார்கள். எதற்கு? மிக ஒரு செத்து போயிட்டான மிகப்பெரிய கோபுரத்தை கட்டி அதுக்கு மேல பிரேதங்களை வச்சு பிணத்துக்கு பறவைகளை இறங்க வைக்கிறாங்க. இதற்கு என்ன ஆதாரம் என்றால், இப்போ டாட்டா ஒருத்தர் இறந்தார். அவர் எப்படி புதைச்சாங்க? பெரிய கிணறு, அதில் நிறைய கல் கிடக்குது, அதில் அப்படி தூக்கி போட்டாங்க. பறவைகள் வந்து அவரை சாப்பிட்டு போயிடுச்சு. டாட்டா ரத்தன். அவங்களுடைய மதம் வேற, இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ, சீக்கிய, புத்த, ஜெயினத்தை போல அவன் வேற ஒரு மத வழிபாட்டில் இருக்கு. இதை தான் சொல்லப்படுது. அடுத்து பிரமேடுகள் தெரியும் நமக்கு. இறந்தவர்கள பெரிய கோபுரம் மாதிரி எகிப்தி பிரமேடுக்கு உலகத்தில் பெரிய அதிசயம். வேல்டு ஒண்டர் 7ல 1. ரைட். பூமி இதெல்லாம் தீட்டுப்படும் அந்த பிரேதங்களை வைத்து இவர்கள் எல்லாம் பழக்க முடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கட்டிய கோபுரம் அமைதி கோபுரம் பெயர். இவர்கள் ஜோசியம் பார்க்கிறவர்களும், அமாவாசைக்கு நாள் கணிக்கிறவர்களும், நட்சத்திரம் பார்க்கிறவர்களும், அந்த ராகு, கேது இதெல்லாம் பார்க்கிறவர்களும். இதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் ஏசாயா 40:13 சொல்கிறது. மேலும் கட்டை கோல் மூலமாக எதிர் சடலத்தை கணிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு கோல் மூக்குக்கு நேராக நிறுத்துவாங்க. அவன் ஒரு கோல் கொஞ்சம் கூட நிறைய பேர் இந்த நீங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, இந்த மகாபலிபுரம் பீச்சிலெல்லாம் கம்பு வச்சு லவ் ஜோடிக்கலாம் இது சொல்லுவோம், குறி சொல்லுவோம், கம்பு வச்சு அதெல்லாம் இருக்கு. நிறுத்திட்டு அவன் என்ன பண்றான்? ஜோசியம் சொல்லத்தக்கதாக இருந்தார்கள். எசேக்கியேல் 8:17 எசேக்கியேல் 8:17 மண்புத்தனை இது கட்டாய திராட்சை கிளையை தங்கள் நாசியிலே நேராக பிடித்திருக்கிறார்களே. ஓசியா 4:12 இதே வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். சாஸ்திரிகளை மேகோஸ் என்று அழைப்பார்கள். மேகி என்கிற வார்த்தை கோல், நட்சத்திரம் போன்றவற்றை ஆய்வு செய்யும் ஞானிகளுக்கு அர்த்தம். உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற மேகிகள் யோசேப்பு எகிப்திலே இருந்தால், தானியேல் பாபிலோனில் இருந்தார். ஆனால் அவனுக்கு ஆப்போசிட்டான சில ஞானிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது.
ஸ்பெஷல் ஸ்பிரிட், எக்ஸ்பெஷலி ஸ்பிரிட் ஆஃப் டேனியல் அப்பான் த ஸ்பிரிட் அவர் மேல தங்கி இருந்தது. வேதத்தில் வாசிக்கும். அவர் சன்மார்க்கம் வந்தால், ஒழுக்கம் எடுத்தவர் வந்தால், அந்த மெய் ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் நிறைய வித்தியாசம் நம்மளாலே பார்க்க முடியும். சபைகளில் கூட பேய் உச்சானது தெரியல, கர்த்தருடைய ஆவியானது தெரியல, ஊழியக்காரன் வியாபாரி பார்க்கணும். அதனால இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவங்க யார்? மெய் ஞானினா யாரு? அஞ்ஞானினா யாரு? ரெண்டாவது பாயிண்ட், இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தார்கள்? கிழக்கிலிருந்து வந்தார்கள் வேறு சொல்லு. கிழக்கில் ஈஸ்டர் கண்ட்ரி. மத்தேயு 2:1-2 கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டோம், சாஸ்திரிகள் வந்து பாண்டித்து கூட வந்தோம். இந்தியாவிலிருந்து வந்ததுக்கு ஒருத்தர் சொல்றாங்க. யூதர்கள அதாவது இவங்க என்ன சொல்றாங்க? எருசலேம் கிழக்கில், பாரசீகம், இந்தியா, சைனா இந்த நாடுகளிலிருந்து வந்திக்க கூடும் என்று ஒரு கணிப்பு சொல்லுது. இந்த காரணமாக சாஸ்திரிகள் ஒருவர் இந்தியாவில் உள்ளவர் என்று கருத்து சொல்கிறார்கள். ஆனால் ஆதாரங்களை போர்த்துகீசியரை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து யுவான்டி பரோஸ் என்றவர் எழுதியிருக்கிறார். யுவான்டி பரோஸ் என்றவர் எழுதியிருக்கிறார். 1496 1570 1496 வாழ்ந்தவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது சாஸ்திரிகள் ஒருவர் இனம், ஒருவர் வாலிபர் இனத்தை சேர்ந்தவர், அவர் பெரிய பெருமாள் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் என்று சொல்றாங்க. அப்படியா? பெரிய பெருமாள் அது அவர் பேர் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? யுவான்டி பரோஸ் என்ற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இதை இந்தியாவுடைய பகுதியாய் ஒரு காலத்தில் சிலோன், சிந்தாப்பூர், சிந்துஸ்தான் 90 நாடுகளை சேர்ந்ததுதான் சிந்துஸ்தான். கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்ப 90 நாடுகளை அடங்கியது சிந்து மாகாணம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். இதுல சிலோன்ல வந்திருக்கிறாங்க ஒரு குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தோபா மூலமாய் ஞானஸ்நானம் பெற்றதாக சொல்லுகிறார்கள். சாஸ்திரிகள் பெர்சியா நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும், கிளமெண்ட், சிரில், கிறிஸ்டோபஸ் போன்ற திருச்சபை பிதாக்கள் கூறுகிறார்கள். இது வேற என்ன? கிறிஸ்டோபஸ் என்றவர், கிளமெண்ட் என்றவர், சிரில், இவங்கெல்லாம் பெர்சியா நாட்டை சேர்ந்தவர்கள். பெர்சியா நாடு எது? ஈரான். பாபிலோன் நாடுனா ஈரான். இதெல்லாம் சொல்றாங்க. நான் பேசுறது புரியுதானே? இது வந்து டீச்சிங் படிப்பு இந்த எடுத்த கை 12 மணி ஒருத்தன் நல்லா பேசுவான். மேகிய பெர்சியா பகுதி என்று சொல்கிறார்கள். அங்கே பெர்சியர்கள் மேகியர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அரச பெருமார்கள், அரசர்களோடு மிகவும் நெருக்கமுடையவர்கள். ஏனென்றால் இவர்கள் விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. பொன், தூபம் இல்லை, போலத்தை கொண்டு வந்து. ஏன்னா இங்க வந்து மந்திரியா இருந்திருக்கிறான், ராஜ அரசர்கள் இருந்திருக்கிறான், பயங்கர தைஜாண்டிகா இருந்திருக்கிறான், பணக்காரா இருந்திருக்கிறான், அறிவாளியா இருந்திருக்கிறான், ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறான். அடுத்தவர்கள் பிலாசபியா இருந்திருக்கிறான், தத்துவஞானியா இருந்திருக்கிறான், மருத்துவத்தில், மெடிக்கல்ல, சயின்டிபிக்கா, விஞ்ஞானம், இதுல வானசாஸ்திரம் தேர்ந்தவா இருந்திருக்கிறான். நட்சத்திரங்களை ஆய்வு செய்து ஆர்வம் காட்டினார்கள். ஒரு மனிதனுடைய பிறப்பு எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்? நட்சத்திரத்தை வைத்து கணிக்கிறார். அதை வைத்து எதிர்காலத்தை மிகவும் துல்லியமாக கணக்கிடுவார். மிகப்பெரிய மகான் பிறந்திருக்கிறார் என்று பார்க்க வந்தவர்கள் பெர்சியா சாஸ்திரிகள் கூறுகிறார்கள். மெசபடோமியா, பாபிலோன், இன்னைக்கு கூட ஈரான். மெசபடோமியா சொல்றாங்க, ஈரான், பெர்சியா சொல்றாங்க. அரபு கண்ட்ரிகள், ஓமன், குவைத், இதெல்லாம் இருந்து இந்த பெர்சியர்கள் வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஜஸ்டி, தெர்த்துலியன், எபிபோனஸ் என்ற சபை பிதாக்கள்லாம் அரபு நாடை பற்றி சொல்றாங்க. தெர்த்துலியன் சபை பிதாக்கள் இருக்கிறாங்க. அடுத்தது மெசபடோமியா சின்ன வயசுல படிச்சிருக்கேன். எங்கள் பைபிள் காலேஜில் எப்படி சொல்றேன்னா பைபிள் ஸ்காலர், வேத அறிஞர்களை பற்றி சொல்லுவாங்க. அது இந்த தெர்த்துலியெல்லாம் பயங்கரமான ஆள். ரைட். அரபு நாட்டில் உள்ளவர்கள் இவர்கள் இயேசு பிறப்பினாலே மேதியா, பெர்சியா, அசிரியா, பாபிலோன் போன்ற இடத்தில் சாஸ்திரிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 7:21, தானியேல் 1:20, அதே தானியேல் 7-ஆம் அதிகாரம், தானியேல் 4-ஆம் அதிகாரம் 7-ஆம் வசனம் 9-ஆம் வசனம், பாபிலோன், எகிப்தில் இருந்து இவர்கள் வந்ததாக சில சரித்திரத்தில் உள்ள வசனங்கள் சாஸ்திரிகளை பற்றி சொல்லப்படுது. தானியேல் புத்தகத்தில் சொல்லப்படுது. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் புத்தகத்தில் சாஸ்திரிகளை பற்றி சொல்லப்படுது. ரைட். இப்போ நான் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். அந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர் அப்படின்னா நமக்கு தான் தெரிஞ்சு 3 பேர். நமக்கு தான் தெரிஞ்சு 3 பேர். யாருன்னு சொன்னேன்? ஒருத்தர் பேர் கஸ்பார், ஒருத்தர் பேர் பல்சார், ஒருத்தர் பேர் மெல்கியோர்.
அப்படின்னு சொல்லி ரைட். மூணு சாஸ்திரங்கள் தான் வேதாகமத்தில் சொல்லப்படாத கருத்தை உலகமே சொல்லிட்டு எதை வச்சு சொல்றாங்கன்னா, பொன் தூபம் வெள்ளை பழத்தை கொண்டு வந்தான். 3 பேர் தான் வந்தான். 3 பேர் தான் என்ன பண்ணிருக்கிறான், பொண்ணை கொடுத்தா. வெள்ளை பழம் தெரியும், அது ஒரு தன்னை தியாகம் பண்றது, அதாவது தன்னை எரித்து தன்னை தியாகம். பொண்ணுனா தெரியும், அது ஒரு பரிசுத்தத்துக்கு ஒப்பனையாகும். தூபம் அது ஒரு வாசனை, நல்ல வாசனை, நற்கந்தத்தின் வாசனை. வேற டாபிக். இந்த 3 பாயிண்ட் வேற மாதிரி போகும். அது ஒரு குணாதிசி கேரக்டர். கஸ்பார், மெல்கியோர், பல்சார் என்று பல பேர் இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, உஸ்னாகாப், அடுத்தது விராட் பிஸ்டாஸ், அடுத்தது லார்லன் டார். இப்படிப்பட்ட சீரிய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள். இன்னொருத்தர் என்ன சொல்றான், டெரேஸ் மேகோஸ் என்று குறிப்பிடுகின்றனர். சிலர் கஸ்பார், ராபர்ட், எலிசாபெத் என்று சொல்கிறார்கள். 3 பேருக்கும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. 3 பேரும் பல பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் ஒவ்வொருத்தர் சிரியா நாட்டுக்காரர் வேற மாதிரி சொல்றான், எகிப்து நாட்டுக்காரர் வேற மாதிரி சொல்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. அவன் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 பேருக்கு பேர் வச்சிருக்காங்க. வாக்கியம் கிடையாது, எனக்கு சொல்லவே அது வரமாட்டேங்குது. ரைட். இப்ப நமக்கெல்லாம் தெரியும், நம்மளாம் கத்தோலிக்க, ரோமன் கத்தோலிக்க, மேக்சிமம் ஒரு 50% கத்தோலிக்க இருக்கிறாங்க. 3 ராஜாக்கள் திருநாள் கொண்டாடுவோம். பொங்கலா ஒரு நம்ம இங்கெல்லாம் பொங்கல் எங்க ஊர்ல உள்ள இங்க ஒரு ரைட், அது ஜனவரி 6ஆம் தேதி அதை கொண்டாடுவோம். ஜனவரி 6. இதற்கு எந்த ஒரு சரித்திர பூர்வமான குறிப்பு கிடையாது. ஜெர்மன்ல ரோம் நாடுகளில் நினைவு கொண்டாடுகிறார்கள். வாலிபர்கள் பேச தெரிந்து கொண்டு C+M+P+ என்று குறியீடை ஒவ்வொரு வீடா போடுவாங்க. எப்படியா C+M+P+. எப்படின்னா கஸ்பார், பல்சார், அந்த மெல்கியோர் சொல்ல பார்த்தீங்களா, இவன் பேரை போய் போட்டு வந்துருவான். நைட் ஒன் நைட் வாலிப பிள்ளைங்க வேஷம் போட்டு நைட் ஒன் நைட்டா ஒவ்வொரு வீட்டாக எப்பமா அந்த ஜனவரி 6 அந்த சாஸ்திரிகளுடைய பொங்கல் கொண்டாடினாலும் நம்ம கேத்தலிக் நம்ம கொண்டாடக்கூடாது. கேத்தலிக்ல இதை போய் அதை வந்து அடையாளம் பண்ணணும். என்னைக்கு வேதத்தில் ஒரு தேவதூதன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணலாம், வீடுகளிலுடைய இலைக்கால்களிலும் வாசலில் தரவனானே வசனம் சொல்லு. அது போல இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. யாரு இந்த வாலிபுடிங்க ரோம்ல ஜெர்மன் ரைட். வீடு வீடாக இந்த குறிகளை போடுவார்கள். அதுக்கு அர்த்தம் சீனா, கஸ்பா, மெல்கியோர், பல்சா. ஜெர்மன் மொழியை குறிக்கிறது இது. அதாவது எந்த துன்பமோ, எந்த சூனியமோ, எந்த சாஸ்திரமோ அதுக்குள்ள அணுகாதபடிக்கு இவங்கெல்லாம் அவங்களை பாதுகாப்பாங்க. அந்த 3 ஞான சாஸ்திரிகளும் இந்த வான சாஸ்திரிகளும் மக்களை காப்பாற்றுவாங்க. எப்படி அந்த ஏரியாக பேர் வனத்து சின்ன பேர் காப்பாற்றுவாங்க நம்புறோம். அந்த மாதிரி இந்த 3 சாஸ்திரிகளும் காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறான். மனுஷனை எப்படி காப்பாற்ற முடியும்? மனிதனே தெய்வம், தெய்வமே வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மனிதனின் மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். என்னதான் கர்த்தர் தான், கடவுள் தான், மனுஷன் தான். அவன் எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரன் இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியாது, தெய்வமாக முடியாது. அல்லேலூயா. உனக்கு உண்டான சர்வீஸ் நானே, என்னை தவிர வேறொரு சர்வீஸ் உனக்கு இல்லாமல் போவது. அல்லேலூயா. ரைட். 3 சாஸ்திரங்கள் பாதுகாப்பாங்க என்று நம்புகிறார்கள். 1164ஆம் ஆண்டு இவர்களுடைய எலும்புகள், யார் இந்த 3 சாஸ்திரங்களுடைய எலும்புகள் 1164 ரோம்ல உள்ள கதீட்ரல் அந்த இடத்துல வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனா எந்த ஒரு ரெக்கார்டு கிடையாது. அவனுடைய எலும்புகளை 1164 கிபி 1164 எடுத்து வச்சிருக்காங்க பாடம் பண்ணி. எப்படி இவர் இருக்கிறார் கோவால, அவர் என்ன பேரு, பிரான்சிஸ் சேவியர். இப்படி இப்போ கூட மாடிஃபை பண்ணி வெளியே எடுத்து பக்கம் படுத்தினாங்க. இந்த மாதிரி வச்சிருக்காங்க சொல்றாங்க. அது எவிடன்ஸ் இல்லை. பரிசு பொருட்களை வைத்து தவறாக கணித்தாங்க. 3 பரிசு பொருள் எடுத்துட்டு போனோம்னா தவறாக கணிச்சிருக்காங்க. வேதத்துல சில ரகசியத்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு, அந்த தம்பி சொல்றாரு, ஊழியக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசா
யாக்கோபுக்கு விரோதமா, அதாவது யாக்கோபுக்கு ஏசா வரான், கொலை பண்ண முடியாம வரான். நிறைய வெகுமானங்கள், திரளான ஆடுகளை, ஒட்டங்களை கொடுத்தார். ஆனா தனி மனிதனாக யாக்கோபு போல ராகேல், லேயா, சில்பால், பில்கால் இன்னும் நிறைய பேர் கையில கொடுத்து அனுப்பினாங்க. நிறைய சீதனங்களை கொடுத்தீங்க, காப்பாத்துங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறானோ தெரியாது, ஆனா விலை உயர்ந்த உச்சிதங்களை கொடுத்தார். யார்கிட்ட? யோசேப்புக்கு. எகிப்துல 7 விதமான உச்சிதங்கள், கந்தக பிசி அப்படின்னு நிறைய வசனம் இருக்கு, ஆதியாகமத்தில் இருக்கு. அது 7 தான். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு 7, ஆனா போனது 10 பேர். 1வது பையன்ல இருந்து 10வது பையன் வரை போயிருக்காங்க. கடைசி 12வது பையன் தான் பெஞ்சமின் வீட்டில் இருக்கான். அல்லேலூயா. விலங்குதான் நான் பேசுறது. பொருட்களை வச்சு கெஸ் பண்ணக்கூடாது. அபிகாயில் தாவீதுக்கு கொடுத்த காணிக்கை ஏகப்பட்டது. அபிகாயில் தாவீதை தன்னுடைய கணவனாக்கும்படி அபிகாயில் நிறைய பைசா கொடுத்து அவனை வசி பண்ணியிருக்கிறார். சேபா நாட்டு ராஜஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தான். அவன் கொண்டு வந்தது அதிகமாக கொண்டு வந்தான். ஆனால் சாலமோன் அவனுக்கு திருப்பி கொடுத்தது அதை விட அதிகம். அவன் சொல்றான், நான் அழிந்தது கொஞ்சம் தான் சாலமோன், உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டது அதிகம் அப்படின்ட்டான். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. வேத ஆராய்ச்சி சொல்லுகிறார். அதனால 3 ஓவியங்கள், 3 ராஜாக்கள் திருநாள் புகைப்படங்கள், சிலைகள், கிறிஸ்துமஸ் நாடகத்தில் 3 ராஜாக்களை பார்த்துருக்கிறோம். மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்கன்னு யாராலும் சொல்ல முடியல. பாரம்பரிய குறிப்பிட்ட என்ன சொல்றாங்க, 12 பேர் வந்தாங்க சொல்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஒன்று, ட்ரெடிஷன் ஹிஸ்டாரிக்கல் கதை கற்பனை. இன்னொரு குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா 300 பேர் வந்தான்னு சொல்லுது. ஏன் 300 பேர் வந்தா அப்படின்னா, மேத்யூ 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஏரோது ராஜா இந்த செய்தியை கேட்ட உடனே எருசலேம் மாகாணமே அதிர்ந்ததாம், கலங்கிட்டான். 2 பேர் போய் சொன்னாங்க, எப்படி ஏற்றுக்கணும்? 3 பேர் போய் சொன்னாங்க. ஏன்னா யூதருக்கு ராஜாவை பிறந்தது எங்கே? இதோ அந்த நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணித்துக் கொள்ள வந்தோம். 4 ராஜாவா இருக்கும்போது 2 பேர் கொண்டு போனா அடப்பை பார்த்துட்டு போனான்டுவான். ஆனா பெர்சியாவில் இருக்கும், சைனால இருக்கும், இந்தியாவில் எங்களாக வந்து கல்வித்தை நாட்டில் 300 பேர் படைக்கிறார். அவன் பார்த்த உடனே கலக்கம் வந்துச்சு. நான் ராஜாவா இயேசு ராஜாவான்னு குழப்பத்து. 300 பேருக்கு மேற்பட்டவங்க இதில் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. எப்படின்னா, இந்த மத்திய 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கலக்கம் அடைந்தான். அவன் என்ன பண்ணான்? பயங்கரமா கலக்கி திகைத்து விட்டான். யாரு? ஏரோது ராஜா. இப்பதான் நான் முதல் சொன்ன பார்த்தீங்களா பாயிண்ட். நல்ல குணாதிசயம் இவன்கிட்ட இருந்தது. 3 நல்ல குணாதிசயம். தியாகம், தூங்காமல் இருந்து சென்றது, அதாவது தூக்கத்தை தூங்காம பயணம் செய்யுது. என்ன விளக்கதான், தூங்கவே இல்லை, நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருந்தான், கண்ணில் வெள்ளை வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. சொல்றாங்கல்ல, எலியா எலிசாவை குறித்து சொல்லப்படுது. எலியாவை கண்ணில் விளக்கற வந்து பார்த்துட்டே இருந்தார். எப்போ அந்த ரதங்கள் வரும், எப்போ என்னுடைய ஆண்டவனை பரலோகத்துக்கு கொண்டு செல்வீங்க, அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஆண்டவர் எல்லாரும் அந்த கிருபை கொடுக்கல. நல்ல சாஸ்திரிகளாகி சில பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நேற்றுக்கு குப்பையெல்லாம் கூட எரிச்சுட்டே இருக்காங்க, கம்பு வச்சு போட ஒரு 4 மணி இருக்கும். குப்பைகளை எரிச்சுட்டு இருக்கும்போது அந்த தீய இடம் தள்ள முடியல. புதையில ஆண்டவர் அடிச்சு சொல்றாரு, இதை மாதிரி 1000 அல்ல கோடி மடங்கு சூடு அதிகமானது அக்னி, அக்னி கத்தகம் எரிகிற கடல். அப்போ அப்படியே அழுதுட்டேன். நம்ம சூழலாம் பார்த்துருக்கேன், சூழலாம் நாளைக்கு போயிருக்கேன், தீ போட்டது கிடையாது. நல்ல புறா கூட பார்ப்போம். 15 வயசு 3 கல் வச்சு தூக்கணும், 4 கல் வச்சு தூக்கணும். ஒவ்வொரு சம்பளம் உண்டு. 4 கல் தூக்கணும் 40 ரூபா இருக்கும், 3 கல் தூக்கணும் 30 ரூபா. அப்போ சூழலுக்கு இது போகணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தீ நெருப்பு வைக்குது. அதை விட பல மடங்கு, அதை விட பல மடங்கு பயங்கரமானது நரகம். அப்ப என் சிந்தனையினால, என் சொல்லால, என் செயலால, கடமை தவறினால நிறைய
விஷயத்தை நம்ம செய்யறோம், ஊழியக்காரங்களும் செய்யறோம், விசுவாசி எல்லாம் பார்க்கும்போது பரலோகமும் போவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற நிலைமை நமக்குள்ள இருக்கு. ரைட், குழந்தைகள் இவங்களால தான் கொல்லப்பட்டாங்க. இவன் பாட்டுக்கு வந்த வழியா செவனையே போயிருந்தான். வேற ஊர்ல சொல்ற மாதிரி வேட்டியில போற ஓனான வேட்டியில விட்ட கதையா ஏறோது ராஜா சொல்லணும் அவசியமா? இவன் சொல்லி 3 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரையோ சாகிடுச்சு. எவ்வளவு ஒரு கஷ்டப்படுத்தினான். கடைசி பார்த்தா உண்மையிலே தெரியாம செஞ்சது, தெரியாம ஒரு தவறு பண்ணாங்க. உண்மையிலே அவங்க தெரிஞ்சிருச்சு, அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இவ்வளவு பேர் சாவாங்க தெரிஞ்சிருந்தான். இவங்க வானசாஸ்திரி, ஞானவான், ஞானி, இன்டெலிஜென்ட், டிஸ்டம் உள்ளவன், நல்ல நாலேஜ் உள்ளவன் என்ன பண்ணிருப்பான்? ராஜான்ட்டே பேருக்க மாட்டான். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்றேன், நட்சத்திரம் ஞாபகம் வருது. அருமி நட்சத்திரத்தை தாவீது சொல்லுகிறான். என்ன நட்சத்திரம்? அருமி நட்சத்திரம். நம்ம போடுற அந்த நட்சத்திரம் இதெல்லாம் பிசாசு அர்த்தம். 5 முனை நட்சத்திரம், இது சாத்தானுக்கு சிம்பலானது. விலங்குதான பேசுறது. இஸ்ரேல் நாட்டில் 6 முனை நட்சத்திரம், அருமி நட்சத்திரம் 6 விதமா இருக்காங்க. இது நம்மளாம் 5 தான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் போடவே கூடாது. அதனால ஸ்டாரே விடக்கூடாது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்மஸ் கிடையாது. ஏன்னா 28 வருஷத்துக்கு ஆவடியில், சரி 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். டிஆர் இருக்கான், பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் டி. எனக்கு நல்ல பதில் கொடுத்து ஒரு ப்ராட்பேண்ட் சர்வீஸ் கொடுத்தா உடனே அது லைன் நிற்கிறாங்க. ப்ராட்பேண்ட்லாம் ரொம்ப கஷ்டம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் கொடுங்க, எங்கள் சர்ச்சைக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுங்க, டக்குனு போனோம் பிரேஷன் ஆகணும், டக்குனு எங்கள் பாஸ்டர் கொடுக்குறாங்க ஜெயிக்கு சொல்லி உடனே கொடுத்தாரு. அவர் வீட்டில் ஒரு ஸ்டாரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க சிமெண்ட். அந்த இந்த இது போடக்கூடாது, சீசன் டைமில் போடக்கூடாது. அவங்க தான் முத கிறிஸ்மஸை ஏற்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஒரு கேத்தலிக் பர்னபாஸ், அவன் அந்த புத்தகத்தை படிச்சுருக்கான். எங்கடா அப்படின்னு கேட்குறேன். இவங்களுக்கு தெரியுமா சேவியர் அப்படின்னு. அவங்க பக்கத்தில் இருக்காங்க எங்கள் பாஸ்டர் வீடு. நான் பேர் இப்போ கூட போன மதிப்பு பண்ண மறந்து போன 28 வருஷம் ஆச்சு. சில விஷயங்கள் இருக்கு. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், கெட்டதை விட்டுறணும். இது உலகமே கிறிஸ்தவம் இயேசு கருத்து கொண்டாடுறோம். எங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. உலகமே கொண்டாடு, நம்ம கொண்டாட கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஞானமான செய்யும். எலெக்ஷன் பேசுறது இதுக்காக நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏசு தினமும் நம்மளுடைய இடத்துல பிறக்கணும். ஏசு தினமும் எனக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நிறையா மாதாவுடைய மேல நிலையிட்டாங்களோ அது போல என் மேலே மேலேயும் நிழல் தேவ சித்தத்தை செய்யணும், தேவ சத்தத்தை கேட்கணும். குறிச்சாங்க இந்த வான சாஸ்திரிகள் இவங்க கிட்ட ஒரு 5 பாயிண்ட், அதோட பேக்ரவுண்ட் நான் லைட்டாக கிட்டு கொடுத்துட்டேன். இதில் மறுபடியும் 5 பாயிண்ட் சொல்லிட்டேன். முதல்ல குழந்தைகளுக்குள்ள காரணமானாங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. நன்மை இவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்கான், ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கோம் பல வருஷம். எப்படி தெரியுமா? இயேசுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி மீகா தீர்க்கதரிசி வந்தார். 700 வருஷத்துக்கு முன்னாடி எசாயா வந்தார். ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் எப்பிராத்த என்னப்பட்ட பெத்தலேயும் யூதேயாவின் சிறிதா இருந்தால் இஸ்ரவேலை ஆளக்கூடியவர் உன்னிடத்திற்கு உதித்து எடுத்து வருவார். உன்னுடைய சமாதானம், உன்னுடைய செங்கோல் அனாதி தீர்மானம் நிற்கும். அல்லேலூயா. தியானம் பண்ணியிருக்கிறாங்க. தூங்காமலே பணியில பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த கண்ணை திறந்திருக்கிறார். எத்தனையோ 50 பேரும் 100 பேரும் தேவ தரிசனத்தை பெற்றவனா அந்த சர்ச்சில் இருக்கான். தேவ தூதர்களை பார்ப்பான், பட்டயத்தை இறங்கி யுத்தம் பண்ணுவான். அறுபது யுத்தத்தை பார்த்துருக்கான். ஆண்டவனை கேட்கும்போது 60 யுத்தம் நடக்கும் கேட்டால் உடனே சொன்னார். செகண்ட் திடீர்னு திருக்கோயில் பஸ்ஸாக இருப்பான். பாம்பே ஃபோன் சனிக்கிழமை 9 மணிக்கு 10 மணிக்கு அந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. 3 மணி வரை ப்ரேயர் நடக்கும். எனக்கே தெரியாது ப்ரேயர் எப்படி போன எனக்கே தெரியாது. ஒவ்வொரு 40 பாஸ்டர் 50 பாஸ்டர் பற்றி பேர் தான் சொல்லுவாங்க. அவங்கள பற்றி புட்டு வைக்கும். அது அப்படியே நடந்துச்சு. நிறைய ஊழியர்கள் ஏமாத்தினவன் மாட்டினான், நல்லவனும் மாட்டினான். நல்லவனுக்கு உதவி செய்ய வச்சார், கெட்டவனை டிஸ்குவாலிஃபை பண்ண வச்சார். ஆனாலும் கிருபைகளை இழந்து போயிட்டார். அவர்கள் தங்களுக்கு வந்த கிருபைகளை போக்கடித்தார்கள் என்று யோனா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதாவது பொய்யான மாயையை நம்பி தங்களுக்கு வந்த கிருபைகளை
போக்கடித்தார்கள். ஆனால் அந்த வான சாஸ்திரிகள் அவங்க புறஜாதி, அவங்க கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. அந்த புறஜாதியை கொண்டுதான் யூதாவுக்கு ராஜாவா இயேசு ராஜா, the line of Judah, யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர், the line of roaring sound, சிங்கத்தின் கர்ஜனையின் சத்தத்தை உடையவர். நம்முடைய ராஜா பிறந்திருக்கிறார்கள். முதல் மேய்ப்பர்கள் சொல்லப்பட்டது. மேய்ப்பர்கள் தான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. முதல் என்ன பண்ணா? சுவிசேஷம் சொல்லணும். இயேசுக்கு உயிர்த்தெழுதல் சொல்ல முடியாது. ஆனால் இயேசு சுவிசேஷம் சொன்னது மேய்ப்பர். எங்க ஊர்ல இடையன்னு சொல்லுவான். இடையன் போனார், அவன் தான் ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சா பால் தயிர் கொண்டு வருவான். இன்னைக்கு எல்லாருமே மேய்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 44 வயசுல நான் பார்த்ததை சொல்றேன். அவங்க மட்டும்தான் மாடு மேய்ப்பான் எங்க ஊர்ல. ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் அந்த இடையில மட்டும்தான் ஆடு கொண்டு வச்சிருக்காங்க. நான் 40 வருஷம் முன்னாடி கதை சொல்றேன். இப்ப எல்லாருமே இது பண்றாங்க. அவங்க தான் தயிர், வெண்ணெய், மோர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப கூட சாங்கியத்தில் ஒரு குரூப் வந்து காலையில் நல்ல வைப்பாங்க. அவங்களும் அந்த இதை சேர்ந்தவங்க, இந்த கேஸ்ட் சேர்ந்தவங்க. இடையில அப்படின்னா ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க என்று அர்த்தம் உள்ளது. கண்கள் மூலம் ஆண்டவரை சாஸ்திரிகள் யார், எங்கிருந்து வந்தார்கள், இவர்களுடைய கற்பனை என்ன, கதை என்ன, இவர்களுடைய நிஜம் என்ன? எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள்? 3 பேரா, 12 பேரா, இல்ல 300 பேரா? இவங்கிட்ட உள்ள நிறைகள் என்ன, இவங்கிட்ட உள்ள குறைகள் என்ன? இந்த சரித்திரத்தை தெர்த்துலியை போன்ற, ஜோசிபஸ் போன்ற சபை பிதாக்கள் இருக்கிற இந்த சரித்திரம், கற்பனை காவியங்கள், அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணேன். என் கருத்தை எது பாராட்டுங்க. பலவீனமா இந்த நேரத்தில் கூட உங்களுடைய சத்தியத்தை சத்தியமா சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மத்திய 2ஆம் அதிகாரம் 1-12 நிறைய விஷயம் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு காரியம், நட்சத்திரத்தை குறித்தும் நட்சத்திரத்தை தொடர்ந்து வந்த பார்த்து பயணித்த வான சாஸ்திரத்தை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். இதனுடைய ரகசியம் பெரியது. ஆனாலும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தீங்க. இவ்வளவு நாள் ஏப்ரல் 6 3 பேருக்கு பண்டிகை கொண்டாடணும். அவனை தெய்வமாவே வச்சிருக்கிறான் ஜெர்மன்ல, ரோம்ல. ஆனா அதெல்லாம் நானே கர்த்தர், நானே மாறாதவர், என்னை தேவன் இல்லை, நீ மரத்தின் இடத்திலும் சிலை இடத்திலும் ஏன் போகிறான், என்னை தொழுது கொள்ளுங்கள். எரேமியா 2:13 வாசிக்கிறோம். தேவன் அளித்த கிருபைகளுக்காக, அழைத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கே மேல் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.